காரணம் சொன்னால், இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தை தந்த தலம். இறைவனை இந்த உயிர்கள்லாம் எப்படி அடையணும்னு தெரியாது. இப்போ இறைவனை அடையணும்னு சொன்னால் அந்த மார்க்கத்தை யார் தரணும்? இறைவன் தான் கொடுக்கணும். இறைவன் யாருன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி ஆன்மாவால் அறிய முடியாத அந்த பொருளை ஆன்மா அடையணும் அப்படின்னு சொன்னால் அது இறைவன் தான் வழிகாட்டணும். எம்மை நீ அடைய வேண்டுமானால் உனக்கு நான் ஒன்றை சொல்கின்றேன் என்று அம்பாள்கிட்ட தான் சாமி முதல்ல சொன்னார். சிவபெருமான் கைலாயிலேயே உமையம்மையாருக்கு சொன்னார். யாம் விரும்பும் உண்மையாவது விதிப்படி செய்யும் பூசணையாகும். சிவாகமப்படி செய்கின்ற பூஜனையினால் நீ எம்மை அடையலாம் அப்படின்னார். அப்போ சிவாகமங்களை தன்னை அடையக்கூடிய மார்க்கத்தை சொன்ன நூல் தான் சிவ ஆகமங்கள். அந்த சிவ ஆகமங்கள் சிவபெருமானால் முதலில் அம்பிகைக்கு அருள் செய்யப்பட்டது. அம்பிகைக்கு தான் சாமி சொன்னார். அம்பிகை கருணையே வடிவானம் இல்லையா, தாய் இல்லையா, உலகத்துக்கே தாய் இல்லையா. அதனால் தன்னுடைய பிள்ளைகளான ஆன்மாக்கள், அத்தனை எண்ணிலி ஆன்மாக்கள், அம்பிகையுடைய பிள்ளைகள் நாமெல்லாம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சிவத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு சுவாமி அருளி அந்த சிவாகமப்படி அந்த தவத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால், தவம் செய்வதற்கு எல்லாமே இங்கே தான் வரணும். யாராக இருந்தாலும், தேவர்களாக இருந்தாலும், இறைவனே இருந்தால், எல்லாமே அம்பிகையாக இருந்தாலும் நில உலகத்துக்கு தான் வரணும். இறைவனுடைய அருள் ஆணையின்படி அம்மையே நில உலகத்துக்கு வந்த அந்த தலம் தான் காஞ்சிபுரம். சிவபெருமான் அடைவதற்கான மார்க்கத்தை காட்டக்கூடிய சிவ ஆகமப்படி பூசணைகள் புரிந்தார். அங்கு ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆற்றங்கரையிலே நிறைய மாமரங்கள் இருந்தது. மாமரம் அப்படின்னு தமிழ் வார்த்தை, சமஸ்கிருதத்தில் சான்ஸ்கிரிட் சொன்னால் ஆம்பரம் அப்படின்னு இருக்கு. ஆம்பிரம்னா மாமரம். அந்த மாமரங்கள் நிறைய இருந்த அந்த ஆறு அது ஆம்பிரம் மாமரம். அந்த ஆற்றாங்கரையில் ஒரு மரம் இருந்திருக்கு, ஒரு பெரிய மாமரம். அந்த ஒற்றை மாமரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சான். அந்த ஒற்றை மாமரத்து அடியில் சிவபெருமான ஆணையின் அந்த அருளின் வண்ணம் ஒரு சிவலிங்க பெருமான் அங்கே முளைத்திருந்திருக்கிறார். தானாகவே முளைத்த லிங்கம். அருளால் உமுத்த லிங்கத்தை அம்பிகை அந்த சிவலிங்க பெருமானை இறைவன் காட்டிய அந்த சிவாகமப்படி விதிப்படி முறையான பூஜனைகளை, சிவ பூஜனைகளை அம்பாள் நாள்தோறும் செய்து வந்தாங்க. அம்பாள் ஏன் சிவபூஜை செய்யணும் அப்படின்னா, உலகத்து உயிர்கள், தன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் உய்ய வேண்டி அம்பாள் சிவ பூஜை பண்ணுறாங்க. இப்போ நம்மெல்லாம் பூஜை பண்ணால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இருக்கு இல்லையா, நாம் உயரணும், எல்லா உயரணும், ஒவ்வொரு பூஜை பண்ணணும். அம்பாள் இதுக்காக ஏன் பூஜை பண்ணணும் அப்படின்னா, நாம் உய்வதற்காக அம்பாள் பூஜை பண்ணாங்க. ஒற்றை மாமரத்து அடியில் இருக்கின்ற பெருமானை ஏக் தோத்தின்னு சொல்லுவோம். ஏக்னா ஒன்று, ஆம்பரம், ஏக் ஆம்பரம், ஏக் ஆம்பரம், ஒற்றை மரம். ஏகாம்பரத்து அடியில் பெருமான் வீட்டு இருக்கிறால அது ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர் ஆனார். இது தமிழில் ஏகாம்பரம் அப்படின்றது ஏகம்பம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்ல ஆரம்பிச்சோம். அதனால் சாமி கச்சி ஏகம்பம் அப்படின்னு பேர் வந்தது. ஏகாம்பரே அப்படி தான் பேர் உண்டு, ஏகாம்பரேஸ்வரர், ஒற்றை மரத்தடியில் வீற்றிருக்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட ஏகாம்பரேஸ்வரரை தமிழில் சொன்ன ஏகம்பனை அம்பாள் நாள்தோறும் சிவ ஆகமப்படி பூசனை செய்தாங்க. ஒரு நாள் சிவபெருமான் அந்த ஆற்றங்கரையில், அது ஏகம்பம் இருந்தனால அது கம்பையாறு அப்படின்னு பேர். ஏகம்பையாறு கம்பையாறுன்னு அதுக்கு பேர் ஆயிடுச்சு. அந்த ஆற்றத்தில் ஒரு வெள்ளம் வந்துருச்சு. அம்பாள் வெள்ளத்தை கண்டு மருண்டு பயந்து போயிட்டு சிவலிங்க பெருமானை இறுக அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சோடனே பெருமான் குழைஞ்சிட்டார், குழைந்த வண்ணம் ஆயிட்டார், குழைந்த திருமேனி ஆயிட்டார். அதனால் சாமி பேரை குழைந்த திருமேனி நாதன்.
அதில் அம்பாளுடைய வளைத்தளமும் இந்த மார்பகத்தளமும் இன்றும் அதில் அந்த தழும்பு இருக்கிறதாக பெரியவர்கள்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஏகாம்பரேஸ்வரர் அம்பாள் முதல்ல சிவாகமப்படி பூஜை பண்ண தலம். எவ்வளோ புண்ணியம் பாருங்க. அதனால தான் முக்தி தலம். அந்த தலத்தில் சிவபூஜை பண்ணதுனால தான் சிவபூஜையுடைய அருமை நமக்கெல்லாம் தெரிஞ்சது. சரியகிரிய யோகம் தான் சிவபூஜை. அந்த சரியகிரிய யோகத்தினுடைய சிறப்பு அம்பாள் தான் நமக்கு சொன்னாங்க, நமக்கு தெரியப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து அம்பாளுக்கு அடுத்து விநாயகர் பெருமான் சிவபூஜை பண்ணார் இல்லைங்களா? முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணார். முருகப்பெருமான் சிவபூஜை தர நம்ம திருமுருகன் உண்டு. விநாயகர் பெருமான் சிவபூஜை படமும் நம்ம ஊர்லேயே இருக்குது. சிவன்மலை விநாயகர் பெருமான் பூஜை செஞ்ச தலம். தலபுராணம் சொல்லுது. இப்படி பிரம்மா பூசித்தார் எங்கள் சீர்காழியில், திருமால் பூசித்தார் திருவேழிமிரலையில். இப்படி ஒவ்வொன்றையும் அம்பாள் காசிலையும் பூசிச்சிருக்காங்க, அவினாசிலையும் அம்பாள் பூஜனை பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறை மயிலாப்பூர் மயில் வண்ணமாக இருந்து பூஜனை செய்திருக்கிறார்கள். இப்படி 30 எல்லா தேவர்களும் பூஜனை பண்ணியிருக்காங்க. அந்த பூசைக்கு அவ்வளவு இறையருளை நம்மளை கூட்டி வைக்கக்கூடிய பூஜை. அதனால் முதல்ல நமக்கு ஆதி குரு யாருன்னா அம்பாளுக்கு குரு சிவபெருமான். நமது உயிர்களுக்கெல்லாம் ஆதி குரு யாருன்னா அம்பாள் தான். ஏலவார் புரளி அம்மை, அங்கே அம்பாள் பேர் ஏலவாள் புரளி அம்மை, மற்றொரு பேர் காமாட்சி அம்மை. 2 பேர் இருக்குது. அப்படி ஏலவார் புரளி காமாட்சி அம்மை அங்கு சிவபூஜை செய்த புண்ணிய தலம். காஞ்சிபுரத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அங்கே சிவபெருமானுக்கு தனியாக ஆலயம் இருக்குது, அம்பாளுக்கும் தனியாக ஆலயம் இருக்குது. 2க்கு நடுவில் முருகப்பெருமானுக்கு ஒரு தனி ஆலயம் இருக்குது. அங்கே அவ்வளோ சிறப்பு இருக்குது. காமாட்சி அம்மைக்கு தனி ஆலயம், ஏகாம்பரேஸ்வருக்கு தனி ஆலயம், 2க்கு நடுவில் ஒரு ஆலயம் இருக்குது. எல்லாமே 1 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். அந்த நகரமே கோயில். காசி அப்படி தான், நகரமே கோயில். காசி விஸ்வநாதர் ஒரு இடத்துல இருப்பார், விசாலாட்சி ஒரு இடத்துல இருப்பார், பைரவர் ஒரு இடத்துல இருப்பார். எல்லாமே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகும். அந்த நகரமே கோயில். அதுமாதிரி காஞ்சி நகரமே ஒரு திருக்கோயில். அப்படிப்பட்ட புண்ணிய தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்திருந்தார். அங்கே அம்பிகை கருணை மலை பொழிந்த இடம்ல சிவபூஜை பண்ண தலம் இல்லையா? அதில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நமக்கு தெரியும், அவர் சபதத்தை தன்னுடைய சத்தியத்தை மீறினதுனால திருவொற்றியூரில் அவருக்கு 2 கண் பார்வையும் போயிடுச்சு. அழுது புலம்புறார், ஒவ்வொரு தலமாக அழுகுறாரு. 2 கண் பார்வை இல்லைன்னா எவ்வளோ கடினம். ஒரு வழியாக வந்துட்டார், எங்கே காஞ்சிபுரம் வந்துட்டார். அங்கே அங்கே ஏலவார் புள்ளி காமாட்சி அம்மை தாயார் ஏகாம்பரேஸ்வரர் கண்ணீர் மழுகு ஆழம்தான் உகந்து அருமையான திருப்பதிகத்தை ஓத அம்பாளுடைய கருணை இடக்கண் பார்வை வந்துருச்சு. இடப்புறம் பூரா அம்பாளுடைய கருணை, வலப்புறம் பூரா சிவனுடைய கருணை இல்லைங்களா? அம்பாள் இடம் இருக்கிறனால இடக்கண் கொடுத்தாங்க. பிருத்திவி தலம்னு சொல்லுவோம், நிலத்துக்குரிய தலம். 5 பூதங்கள் இருக்குது. அதில் நிலத்துக்குரிய தலம் 2 இருக்குது. ஒன்று காஞ்சிபுரம், மற்றொன்று திருவாரூர். திருவாரூர் தான் முதல்ல சொன்னோம். திருவாரூர் சிவபெருமானுக்குரிய பிருத்திவி தலம். இங்கே சிவபெருமானுடைய மற்றொரு பாதியாக இருக்கின்ற அம்பிகைக்குடைய பிருத்திவி தலம் காஞ்சிபுரம். அதனால் இடக்கண் அம்பாளுடைய தலம் இங்கே கிடைச்சது, வடக்கண் சிவபெருமானர்களால் அவருக்கு அங்கே கிடைச்சது. இது அருமையாக பாருங்கள் முன்னோர்கள் இதெல்லாம். ஆனால் நாயனாருடைய வரலாறு நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த 2 தலங்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே காஞ்சிபுரத்திற்கு வந்த பெருமான் எழுந்திருந்தார். இங்கே காஞ்சிபுரத்துக்கு மற்றொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு தலபுராணம் உண்டு. நம்ம கோயிலுக்கும் தலபுராணம் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. காஞ்சிபுரத்து தலபுராணம் செஞ்சது யார் இல்லைங்களா? மாதவ சிவஞான முனிவர். அப்போ இவ்வளோ நம்ம அதை சொல்லவே முடியாது. சைவ சித்தாந்தத்தை திராவிட மாபாடியம் என்று மிகப்பெரிய பேருரையை கொடுத்த மிகப்பெரிய ஞானி காஞ்சிபுரத்துக்கு தலபுராணம் செஞ்சிருக்கிறார். அதில் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க காஞ்சி புராணத்தையும் படிக்கணும். அவ்வளவு இல்லை சைவ சித்தாந்தத்தை சாராக பிடிஞ்சு கொடுத்துருப்பார். அருமையான நூல். நான் பல இடங்களில் அந்த காஞ்சி புராணத்தை பற்றி செய்திகள்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் காஞ்சி புராணம் தெரியாது நம்ம பேருக்கு. நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அத்தகைய சிறப்பு மிக்கது காஞ்சி புராணம். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய திருத்தலத்திலே
திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார். அங்கே அருமையான திருப்பதிகம் இந்தள பண்ணில் அருள்கின்றார். இந்த பதிகம் பாடும்போது திருஞான சம்பந்த பெருமானை உள்ளம் உருகுதான். அந்த உருகுதலை நான் என்னால் வாக்காலே சொல்ல இயலாதுன்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி உள்ளம் உருக பாடிய திருப்பதிகம் கச்சியேகம்பம். முதல் பாட்டில் மறையானை மாசிலா புன்சடை மழ்குவெண் பிறையானை, அம்பாளோடு அங்கே பாதியாக இருக்கிறார்கள், அதனால் ரெண்டு சேர்ந்து எல்லா பாட்டிலையும் சொல்கிறார். பெண்ணோடு ஆணாகிய பெம்மானை இறையானை ஏர்கொள்க ஏர்கொள் கச்சி திரு ஏகம்பத்து உறைவானை அல்லாது உள்காதெனது உள்ளமே. பெருமான் வேத வடிவினன், வேதமே வடிவமாக கொண்டவன். தன்னுடைய சிவந்த சடையில் வெள்ள பிறையை சூடியவன். சிவந்த சடையில் வெள்ள பிறையோட அழகாக இருப்பார். செஞ்சடையில் வெண் பிறையை சூடியவன். அவன் ஆணாகவும் இருப்பான், பெண்ணாகவும் இருப்பான், பெண்ணும் ஆணுமாகி இருந்தவன். அப்படி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமான் எங்கேயா இருக்கிறாரு? எல்லா பொருள்களையும் இருக்கிறார். அவர் இல்லாத பொருளே இந்த உலகத்தில் இல்லை, எங்கும் இருக்கின்றார். அத்தகைய பெருமான் புனித தலமான கச்சியம்பதிகளில் இருக்கின்றார். காஞ்சிபுரத்து அந்த திருப்பதியில் அவர் இருக்கின்றார். அப்படி காஞ்சியில் உரைகின்ற அந்த ஏகாம்பரேஸ்வரர் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற அத்தகைய பெருமானை தவிர என்னுடைய உள்ளம் வேற எதையுமே நினைக்காதுங்க. சாமியை தவிர என்னுடைய உள்ளம் வேற எதையுமே நினைக்காதுங்க. எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. பலருடைய உள்ள என்னன்னா சாமியை தவிர எல்லாத்தையும் நினைக்கும். திருஞான சம்பந்தருக்கு சாமியை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டார். அதான் உயிர்களுக்கும் அந்த உயிர்களில் பக்குவமுள்ள புனிதரான ஞான சம்பந்தருக்கும் எவ்வளவு பெரிய இதுன்னு யோசிக்கணும். ஆக இறைவனை நினைத்து கொண்டிருப்பது அவ்வளவு சிறப்பு மிக்கது. இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே அதை சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார் பாருங்க. 2வது பாட்டில் கச்சியேகம்பனை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவருக்கு மேல் வினை நையுமே அப்படின்னு. இந்த மேல் வினைன்னா என்னன்னு சொன்னால் அதான் ஆகாமியம். வினை 3 இருக்கு. பிராப்தம்னா நாம் எடுத்துகிட்டு வந்த வினை. இப்போ அந்த வினையத்தான் நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். மொத்தமாக ஒரு வினை இருக்குது, பல ஜென்மங்கள். சஞ்சீதத்திலிருந்து சாமி ஒரு கொஞ்சோண்டை எடுத்து அந்த வினைக்கு தக்கவாறு உடம்பை கொடுத்துங்க அனுப்பிடுறார். இந்த வினையை கழிச்சிட்டு வாப்பான்னு. அந்த கொஞ்சோண்டை எடுத்துகிட்டு வர்ற வினைக்கு பேர் தான், அதுதான் பிராரப்தம். அது முழு சான்ஸ்கிரிட் சொல் பிராரப்தம். அதை நம்ம பிராப்தம் சொல்கிறோம். அந்த பிராரத்த வினையை நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கணத்துலையும் கழிக்கிறோம். இந்த பிராரத்த வினை மொத்தமாக கழிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு இருக்கவே மாட்டோம். அதாவது வினை முடிஞ்சிருச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க 100% வாய்ப்பே இல்லை. வினை முடிந்தால் திணையளவு கூட இங்கே நம்ம இருக்க மாட்டோம். திணையளவு நேரம் கூட இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. உடம்பு விட்டு உயிர் போயிடும். அப்போ வினையை கழிப்பதற்காகத்தான் வந்திருக்கோன்னு பெரியவங்க தெளிவாக சொல்கிறாங்க. சரி, வினையை நம்ம கழிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ இன்பம், நம்ம ஒரு காலத்தில் இன்பம் செஞ்சால் நமக்கு இன்பமாக வரும், பிறகு துன்பம் செஞ்சால் துன்பமாக வரும். சரி, அனுபவித்து கழிச்சிடலான்னு நம்ம ஒரு தைரியமாக இறைவனுடைய சிந்தனையில் அவருடைய அருளால் நம்ம அந்த வினையை கழிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம உலகத்தில் வாழும்போது புதுசாக வினை செய்வோமா இல்லையா? அதுதான் பிரச்சனை. எடுத்து வந்த வினை கழிச்சிருங்க. அதை கழிக்கிறது தான் வந்திருக்கோம். அது கண்டிப்பாக கழிச்சிட்டு தான் நம்ம போவோம். அதில் எந்த விதமான ஒரு மாற்றான செய்தி கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்காகத்தான் சாமி அனுப்பியிருக்கிறார். மொத்தமாக கழிச்சிட்டு தான் வான்னு சொல்லிட்டார். அது அப்படித்தான் அவர் அது வரை இங்கே வச்சுருப்பார். நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த வினையை எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு இந்த உடம்பை கொடுக்குறாருல்ல, சிவபெருமான் ஆணையினால் பிரம்மா தான் அந்த உடம்பு கொடுக்குறாரு. வினையின் வண்ணமாக தான் இந்த உடம்பு வருது. அது பிரம்மா வினையின் வண்ணமாக அந்த உடம்பு படைச்சி கொடுத்துட்டார். அடுத்து சாமி என்ன பண்ணுவார்? இந்த வினையை கழிப்பதற்கான அந்த உடம்பை கொடுத்த உடம்பையும் உலகத்தையும் நமக்கு இங்கே கொடுத்துட்டார், அனுப்பிட்டார். அப்போ வினை கழிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் இல்லைங்களா? இங்கே தான் இருக்க வைக்கிறது யார் தெரியுமா? அவர் தான் திருமால் விஷ்ணு. இங்கே தான் இருக்கணும்.
வினையை கழிக்கிற வரைக்கும் நம்மளை இங்கே தான் வச்சுருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருடைய பணி எதுன்னா சாகிற வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு பாதுகாக்கிறதுக்கு? நம்ம வினையை கழிப்பதற்காக பாதுகாக்கிறோம். நம்ம என்ன சாமி என்னை பாதுகாக்க வேணும், என்னை காக்க வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லாட்டினாலும் அவர் காத்து தான் ஆகணும். அது அவருடைய பணி. யாருடைய பணி? திருமால் விஷ்ணுடைய பணி. நம்மளை பாதுகாத்து தான் ஆகணும். நீங்கள் வேண்டுனாலும் வேண்டாட்டினாலும் பாதுகாத்து தான் அவர். ஆனால் நம்ம பாதுகாக்கிறதுனால நம்ம அவரை கொஞ்சம் உயர்வாக சில பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலே எதற்கு பாதுகாக்கிறன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணுமா இல்லையா? இப்போ ஒருவர் ஒரு குற்றம் செய்கின்றார். அவரை ஒரு காவல்துறை கூட்டிகிட்டு போகிறாங்க. குற்றத்திற்காக சில தண்டனையை கோர்ட் நீதிமன்றம் வழங்குகிறது. நீதிமன்றத்தின் ஆணையின் வரையும் அந்த காவல் அதிகாரிகள் நம்மளை தண்டிக்கிறார்கள் இல்லைங்க. ஏதோ ஒரு வேலை தண்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அவன் குற்றம் செஞ்சுருக்கிறான், அதனால் நீ திருடி இருக்க அப்படின்னு அடிக்கிறாங்க. அடிச்சோன்னா அடி தாங்க மாட்டாமல் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? தண்ணி தெளித்து எழுப்பி விட்டு ஒரு டீ காஃபி அந்த டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்றவங்க தெம்பானோட பழையபடி அடிப்பாங்க. ஏன்னா அவர் காவல் நிலையம்னா காத்தல் தொழில், அவங்களுக்கு தண்டிக்கவும் செய்யணும், காத்தலும் வேணும். அதுதான் இங்கே நடக்குது. திருமால் விஷ்ணு என்ன செய்கிறாரு சொன்னால், நமது வினையை கழிப்பதற்காக பண்ணுவார். வினையுடைய உச்சபட்ச அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றாலும் மயங்கியே விழுந்தாலும் பழையபடியை காப்பாற்றி பழையபடியும் அந்த தண்டனையை அந்த உறுத்தல் என்ற தொழிலை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். இது அடுத்து மூன்றாவது நடக்கும். வினையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கழிச்சாச்சு. அப்போ அந்த உடலை விட்டு உயிர் பிரியணும் இல்லைங்களா? அப்பாடா எப்படா பிரியும் அப்படின்னு அந்த ஆன்மா இருக்கும். வினை முடிஞ்சிருச்சுன்னா போகணும்னு நினைக்கும். அந்த அருமையான தொழிலை ருத்ரபெருமான், ஸ்ரீ ருத்ரபெருமான் செய்கின்றார். விடுதலை, ஒரு விஷயத்திலிருந்து விடுதலை அடைகிறதாங்க. காத்தலை விட பாருங்க, விடுதலை அழித்தல் தான் முக்கியமானது. அப்பாடா அப்படின்னு விடுதலை செய்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை ஸ்ரீ ருத்ரபெருமான் செய்வார். இதையெல்லாம் தெரியாமல் நம்ம ஒரு அறிவில் ஒருத்தர் மறைச்சிட்டு இருப்பார். நம்ம வினையெல்லாம் கழிக்கணும்னு வைங்க, ஒன்று நாளைக்கு ஒரு ஏதோ நமக்கு ஒரு துன்பமோ இன்பமோ வரப்போகுது அப்படி நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சுன்னு வைங்க, நிம்மதி இருக்காது. அது இன்பம் வந்தாலும் நிம்மதியாக இருக்காது, துன்பம் வந்தாலும் நிம்மதியாக இருக்காது. அப்படி தானுங்க. இப்போ நாளைக்கு ஒருத்தர் ஒரு சாலை வெளியில் போகிறார், 11 மணிக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் 10,000 ரூபாயை பணத்தை கீழே போட்டு போயிட்டார். இது இவருக்கு நீங்கள் கிடைக்க போகுதுன்னு இவருக்கு இன்றைக்கே தெரிஞ்சதுன்னு வைங்க, நிம்மதியாக இருப்பாரா? அந்த ரோடு இங்கே இருக்குது, இங்கே இப்போயே நம்ம போவோமா? வந்து இப்போ நடப்ப விஷயத்தை விட்டுருவார். இப்போ நடப்பில் என்ன பண்ணணுமோ அந்த வாழ்க்கையை விட்டுருவார். அது மாதிரி நாளைக்கு ஒருத்தர் போகும்போது ஒரு கல்லோ முள்ளோ குத்தும் விழுந்துருவார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, அவர் நிம்மதியாக இருப்பாரா? இருக்க முடியாது. அதனால் அது அறிவில் மறைக்கப்படும். அதை செய்கிற மாகேஸ்வர பெருமான் மறைப்பார். அது எவ்வளோ பெரிய நன்மை. வினை கழிப்பதற்காக பெருமான் சொன்னார். அத்தனையும் கடந்து கடைசிய பெருமான் அருளல் செய்கின்றார். சதாசிவ பெருமான் நமக்கு அருள் அனுகிரகம் செய்கின்றார். அதான் முக்கியம். அந்த வகையிலே 5 தொழில்கள் நடைபெறுகின்றதை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ என்ன சொன்னோம்னா, மேல் வினை நில்லாவே அப்படின்னு சொன்னோம். வேணும்னா ஆகாமியம், புதிய வினை, அதான் பெருசுங்க. இப்போ வந்த வினை நம்ம கழிச்சிருவோம். ஏற்கனவே இருந்த வினை ஏதோ போயிடும். ஆனால் புதுசாக வினை சேர்த்தா பிரச்சனை. அப்போ புதுசாக வினை சேர்க்கறதுக்கு தான் நாம் பயப்படணும், அஞ்சணும். அதான் பெரியவங்க எதை சொன்னாங்க, புதுசாக எதையும் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு அஞ்ச வேண்டும். அதற்காக நம்ம கோயிலுக்கு வர வேண்டும். கோயில் வழிபாடு தெரியுமா? ஆகாமிய வினை ஏறக்கூடாது. வந்த வினை கழிஞ்சு தான் ஆகும். நீங்கள் வேண்டுனாலும் வேண்டாட்டினாலும் கழிச்சா தான் நமக்கு நிம்மதி. நிம்மதி அப்போ தான் வரும் ஒருத்தருக்கு, இல்லைன்னா நிம்மதி ஆன்மாவுக்கு பிறக்காது. ஆகவே நம்ம கோயிலுக்கு வருவது எதற்கென்றால், புதிய வினை நமக்கு ஏறக்கூடாது. பெருமானே, அடுத்து நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாது. நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெல்லமே பெரிய அரியவரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே இனின செய்வதொன்றும் அறியேனே அப்படின்னு வேண்டும். எனக்கு என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாதப்பா அப்படி சொன்னால் ஆகாமிய வினை, புதிய வினை நமக்கு வராது. ஆகவே ஆபத்தானது 3ல் எதுன்னு சொன்னால் புதிய வினை தான். அதில் மட்டும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே புதிய வினை
உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னால் நாள்தோறும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குங்கள். அதான் ஞானசம்பந்தர் சொல்றார். கச்சியே கம்பனை கரை கண்டனை நச்சியே தொழுமின்னும் மேல் வினை நையுமே. நச்சியே தொழுமின்னர் இறுக பற்றி கொண்டு தொழுதுங்கள், அவரை விடாதீங்க. ஒரு முறைக்கு 10 முறை தொழுங்கள். நம்ம கிராமத்தை சொல்லுவோம், நச்சு நச்சுன்னு ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். திருப்பி நீங்கள் அவரை தொழுங்கன்றாங்க. எத்தனை தடவை ஞானசம்பந்த பெருமான் ஆச்சாரியர் திருக்கோயிலுக்கு எத்தனை தடவை விழுந்து வணங்குறாங்க. இவ்வளோ பெரிய ஞானிகள், அவங்களே அத்தனை முறை விழுந்து வணங்குவோம், நாம் எத்தனை முறை விளங்கணும்னு நாம் ஒரு எண்ணிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 3வது பாடலே அதான் சொல்கிறார். 2வது பாட்டில் அதான் சொன்னோம் பாருங்க, சாமிக்கு என்னென்ன சூடலான்றது சாமி சொல்கிறார். நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிலம். இதில் சாமிக்கு பிரியமானது நொச்சி இலை. எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது நொச்சி இலை. இது சாமி விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார் அந்த பச்சை இலை நொச்சி. அடுத்து என்ன இருக்குது? வன்னி, நொச்சி இலை, வன்னி இலை. கூவிலம் அப்படின்னா பழைய சொல் கூவிலம். இப்போ உள்ள சொல் வில்வம். வில்வத்துக்கு பழைய பேர் வந்து கூவிலம். வில்வம், வில்வம், நொச்சி இலை, வில்வ இலை, வன்னி இலை, இதையெல்லாம் வைக்கணும். கொன்றை மலர், இதெல்லாம் சூடக்கூடிய பெருமான். இது சாமி இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. பெரியவங்க இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணுன்றதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பெருமான் விடையில் மீது வருவான். அவனை நீங்கள் விரும்பி தொழுங்கள், நன்றாக அன்போடு விரும்பி தொழுங்கள், உங்களுடைய மேல் வினை மெலியும், வராது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அடுத்து 3வது பாத்தில் இறைவன் வந்து இசைக்கருவிகள் வாசிக்க மகிழ்பவன். அது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம தளத்திலே பாடியிருக்கார். விட்டிசைப்பன கொக்கரை கொடு கொட்டி தத்தலகம் கொட்டு பாடுமி துந்துமியோடு குடமுழா நீர் மகிழ்வி. நல்ல இசைக்கருவிகளை, என்னென்ன இசைக்கருவிகள்னு சொல்கிறார் பாருங்க. முழவம், மொந்தை, குழல், யாழ், இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கருவிகளெல்லாம் இதுதான். இது மாதிரி கருவிகள் நல்லா கேளுங்க. இந்த கருவிகளை வந்து நீங்கள் உடனே இசைக்க முடியாது. நல்ல பல வருடங்கள் பயிற்சி எடுக்கணும். உரிய ஆசிரியர்களிடம் சென்று பயிற்சி எடுத்து அப்புறம்தான் இந்த இசைக்கருவிகளை நீங்கள் வாசிக்க முடியும். இதில் சாஸ்திரிய சங்கீதங்கள். இதுக்கு சாஸ்திரம்னு என்ன நூல், இதுக்கு ஒரு இசை நூல் வச்சுருக்காங்க. அந்த இசை நூலில் எப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சாஸ்திரிய சங்கீதம்னு சொல்லுவோம். இதை வந்து இறைவன் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அதான் முக்கியம். அடுத்ததாக பல இடங்கள் தான் சொல்லுது. 4வது பாட்டில் இந்த மனம் பொருந்தி வெளிப்பாடு சென்றார். மனம் பொருந்துதல் என்பது மனத்தை பல இடங்களில் அலைய விடாமல் அந்த மனதை நிறுத்தி பிடிச்சி ஒரே இடத்துல செலுத்துவது. ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு எல்லாம் மனம் பொருந்தினா தான் இங்கே கேட்போம் இல்லைங்களா? மனம் பொருந்தலைன்னா மனம் எங்கேயே போயிடுச்சுன்னு இங்கே அடுத்த என்ன சொன்னே தெரியாது. அப்போ மனம் பொருந்தலா தான் நம்ம இது கேட்க முடியும் இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம மனம் பொருந்தி இருக்கின்றோம், நல்ல விஷயத்தை கேட்குறோம். யாருடைய விஷயத்தை? சிவபெருமானை பற்றி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் சிவ பூஜைக்கு மேலானது. எதுக்குன்னு சொன்னால் சிவபூஜை கிரியை, சரியை கிரியை, யோகம். இப்போ நம்ம பயின்று கொண்டிருப்பது ஞானம், அறிவு செய்திகள். இது நம்மளுடைய அறிவில் பதியும். அறிவு எங்கே இருக்குன்னா உயிரில் இருக்குது. அறிவுன்றது நம்ம உடம்புல இல்லைங்க, அழுதுச்சிங்க. அது ஆன்மாவில் இருக்கின்றது. இந்த உடம்பு வேற, உயிர் வேற இல்லைங்களா? இந்த உடம்பு இந்த பிறவிக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? இந்த வினை முடிஞ்சிருச்சுன்னா இந்த உடம்பு போயிடும். ஆனால் ஆன்மா தனிதான். ஆனால் ஆன்மாவோடு இணைந்து கொண்டு இருப்பாருங்களே, அதுதான் அறிவு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் ஒருவர் கற்ற கேள்வி, அந்த கேள்வி, அந்த கல்வி எழுபிறப்பிலும் வரும்னு வள்ளுவர் சொல்கிறதுக்காக தான் காரணம். ஆன்மாவில் பதியக்கூடிய இது ஆன்ம கல்வி. அத்தகைய கல்வியை பயில வேண்டும். அதனால் அப்போதான் மனம் பொருந்தி நாம் வழிபாடு செய்ய முடியும் என்பதை சொல்கின்றார். 5வது திருப்பாட்டில் சிவபெருமான் வந்து சடைமுடியை உடையவன்.
சடைமுடி சடைமுடின்னு என்ன சொன்னால் அது விரிந்த அறிவை குறிப்பது. அதாவது நம்ம ஒவ்வொரு சிவபெருமானுடைய திருமேனி ஒவ்வொன்றுமே ஒரு விளக்கத்தோடு முடியது. பெருமான் செஞ்சடை விரிந்த சடை அப்படின்னா அறிவு பறந்து எங்கும் அறிவு ஆகாயமாக இருக்கின்ற பெருமான். அத்தகைய பேரறிவு பொருள் பரம்பொருளான இறைவன் ரொம்ப பெரியவர். எங்கெங்கும் அவருடைய பரந்த அறிவு இருக்கின்றது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் ஒரு தலை ஓட்டை வைத்து கொண்டு ஒவ்வொரு வீடாக வருகின்றார். என்ன ஞானசம்பந்தர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர்றாரு. வந்து எனக்கு பிச்சை கேட்குறாரு. அம்மா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பெரும்பாலும் ஆன்மா கிட்ட என்ன இருக்கும்? வினைகள் இருக்கும். வினைகள் சார்ந்த அந்த பொருள் நிலைகள் இருக்கும். இது நம்ம பொதுவாக பெரியவங்க சொன்னாங்க, உடல் பொருள் ஆவி அப்படின்ட்டாங்க. இதை நீ கொடுத்துருன்ட்டாங்க. இறைவன்ட்ட நம்ம கொடுக்குறது எது தெரியுங்களா? நம்மளுடைய உடலையும் நாம் எதெல்லாம் பொருள் நினைக்கின்றோமோ அந்த பொருளையும், நம்மளுடைய ஆவி என்பது உயிர், இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வீடு வீடாக சிவபெருமான் இந்த நில உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கேட்குறாரு. அதை வச்சுச்சிங்க, ஒவ்வொரு வீட்லேயுமே கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் அதை கொடுக்குறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. நாம் வந்து உடல் பொருள் ஆவியை நம்ம கொடுக்குறது இல்லை. நீ கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் தினசரி வந்து கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாளாவது கொடுத்து கேட்குறேன். இதை இறைவனுடைய பெருங்கருணை. நல்லா கேளுங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னு வைங்க. அப்போ அவருடைய நிலை என்னென்னா அது அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நான் என்கிட்ட ஒன்று இல்லைன்னா தானே இருக்கிறட்ட போய் கேட்பேன். ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்குது ஆனால் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இல்லைன்னா அது உங்ககிட்ட இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு கொடுங்கன்னு கேட்போம். அப்போ சிவபெருமானிடைய இது இல்லை, வினைகள் இல்லை, பாசங்கள் இல்லை, ஆணவம் கண்மம் மாயை இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் மொத்தமாக யார்கிட்ட இருக்குன்னா ஆன்மாட்ட தான் இருக்கு. ஏப்பா நீ கொடுத்துறப்பா, நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இது சுமந்துட்டு தான் நீ இத்தனை கஷ்டப்படுறது, ஏன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நாம் கொடுப்பதில்லை. ஞானம் சொல்கிறாரு, வீதி வீதியாக வீடு வீடாக வந்து மண்டை ஓட்டை கையில் வைத்து கொண்டு வீடு வீடாக வந்து கேட்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் 5வது பாட்டில். சடையானை தலை கையேந்தி பழிதருவாதம் கடையே போய் மூன்றும் கொண்டான் களிகச்சியுள். செஞ்சடை மிக்க விரிந்த சடையுடைய பேரறிவு பரம்பொருளான சிவபெருமான் ஒவ்வொரு வீடாக வந்து பழி கொண்டார், பிச்சை கேட்கிறார். பழி பார்க்குற என்ன மண்டை ஓட்டை வச்சுட்டு எனக்கு குடுன்னு கேட்குறார் அப்படி சொல்கிறார். அத்தகைய பெருமான் வீட்டிலிருந்து அல்வாளிக்கின்ற தலம் திரு ஏகம்பம், ஏகாம்பரேஸ்வரர் என்ற காஞ்சி என்பதி. அத்தகைய பதி, அந்த பதியும் அந்த பதியிலுள்ள இறைவனை தவிர என்னுடைய உள்ளம் பிறரை விரும்பாதுன்னு, வேறு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்ற 6வது திருப்பாடிலே பாருங்க, தொழுவாரே விழும்பியார் மேல் வினை துண்ணாவே. இதையும் அந்த ஆகாமியை சேராதுன்னு சொல்றாரு. ஏகம்பத்து உறைபவரை, ஏகாம்பரேஸ்வரரை, திருமுருகநாதரை யாரெல்லாம் விழும்பியோர்னர் சிறந்து தொழுகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள், அவர்களை மேல் வினை அணுகாதுன்னர். ஆகாமிய வினை அவர்களை சாராது. 8வது பாடலே அவனை யாரெல்லாம் துதி செய்கிறார்களோ, உருக்கமான செய்தி சொல்கிறார் 8வது பாட்டில். சிவபெருமானை யாரெல்லாம் காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுகிறார்களோ அவர்களுடைய திருவடிகள் எல்லாம் என் தலைமையில் இருக்கு என்றார். யாரு? ஞானசம்பந்தர் சொல்றார், திருமுறைகளை ஓதுவார்களுடைய திருவடிகள் என் தலைமையில் இருக்க வேண்டும் என்றார். நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஆச்சாரியார் குருமார். திருமுறையில் படிக்கிறவர்களுடைய திருவடிகளுக்கு நான் தொண்டு செய்வேன் என்று சொன்னால் அதை கூட நம்ம அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒரு பதிகத்தை சொல்கிறார், திருமுறையில் ஓதுவார்களுடைய திருவடி என் தலைமையில் இருக்குன்னு அவரும் சொல்வார்.
10வது திருப்பாட்டிலே பாருங்க, நீதியால் தொழுமினும் மேல்வினை நில்லாவே. இதுவும் ஆகமைத்தன்னு சொல்றாரு. இந்த பாடல் முழுதும் புதிய வினை உங்களுக்கு சேராதுன்னு அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்றாரு. நீதியால் தொழுமைன்னா விதிப்படி தொழுதல். சிவாகமம் இருக்கு இல்லையா, சிவாகம விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிப்படி தொழுதால் அவர்களுக்கு ஆகாமிய வினை சேராது அப்படின்னு பேசுறார். நிறைவிலை சொல்றார், இந்த அருமையான இந்த சந்த பாடல்களை பாடவல்ல ஞானசம்பந்தனுடைய அந்த சொல்லை யார்களெல்லாம் பாடி ஆடுகிறார்களோ அவர்களுடைய பாவம் கெடும். பாடி ஆடணும். பாடி ஆடுதல்னா பொதுவாக பாடும்போதே தன்னை மறந்துடுவோம், அப்படிதானுங்க. பாடும்போது யாருமே தன்னை மறந்து தான் பாட முடியும், அதுதான் பாட்டு. தன்னை மறக்காமல் பாடுனா அதுக்கு பேர் பாட்டு இல்லை. தன்னை மறந்து பாடும்போது அதில் ஆழ்ந்து போய்விடுவோம். பக்கத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது, நம்மளை யார் பார்க்குறாங்க எதுவுமே தெரியாது. அதான் தன்னை மறந்த நிலை. அந்த தன்னை மறந்த நிலையில் பாடும்போது அவளை அறியாமல் ஒரு ஆடுதலும் நிகழும். அதுவும் யாருக்கும் தெரியாது, ஏன்னா அது முற்றிலுமாக தன்னை மறந்த நிலை. அந்த தன்னை மறந்த நிலையில் தான் அந்த ஆடுதலும் பாடுதலும் நிகழும். அந்த நிலை யாருக்கு வாய்க்கப்படுகின்றதோ அவர்களுடைய பாவம் கெடும். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நம் உள்ள வினைகளே. ஆடி பாடி அண்ணாமலை கைதொழுதால் என்ன வினைகள் ஓடி போயிடுங்க, சுத்தமாக பக்கத்திலே வராதுங்க. இப்படி ஆச்சாரிய பெருமக்கள் நமது பல ஞான செய்திகளை அந்த இனிமையான செந்தமிழ் உள்ள அந்த தேவார பதிகளில் பாடி அருளார் என்பதை சொல்லி அருமையான இந்த இந்தள பண்ணில் திருஞான சம்பந்த பெருமான் அருளப்பட்ட இந்த அருமையான கச்சி ஏகம்பத்து திருப்பதிகத்தை ஏலவார் துள்ளியம்மை காமாட்சியம்மை தாயார் சமித ஏகாம்பரேஸ்வர பெருமான் மலடிக்கும் நம்முடைய திருவூர்நாத பெருமான் திருவடிக்கும் திருஞான சம்பந்த